இந்த மனுஷன் ஏதாவது ஃபோன் கீன் பண்ணியிருக்கிறான்னா என்ன? போய் 3 நாள் ஆச்சு. பொண்டாட்டி புள்ளைங்க என்ன பண்றாங்க? ஆத்தால விட்டுட்டு போனோமே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதாவது கொஞ்சமாச்சும் இந்த ஆளுக்கு அக்கறை இருக்குதா? நாமளாச்சும் கூப்பிடலாம். இந்த ஆள் எடுக்கிறானா பாரு. என்னதான் பண்ணிட்டு போனான். ஒரு ஃபோன் எடுத்து பேசுற கூட இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ கூப்பிட்டுட்டாளா? ஹலோ ஹலோ. ஹலோ. ஏயா என்ன பண்ணிட்டு இருக்கிறா? ஹலோ ஹலோன்னு இருக்கிறா? ஒழுங்கா பேச மாட்டியா ஃபோன் எடுத்தா? ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா ஐயா? என்னன்னு சொல்லுடி. என்னன்னு சொல்லணும்? என்ன சொல்லணும்? எதுக்குடி ஃபோன் பண்ண? எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா என்ன சொல்ல முடியும்? எப்பயா வருவா? போய் 2, 3 நாள் ஆயிப்போச்சு. இது ஒரு நாள் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனேன். 3 நாளுக்கு மேல ஆச்சு. ஒரு ஃபோன் பண்ணா கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா. நீயும் கூப்பிட மாட்டேங்கிறா. என்னையா நினைச்சிட்டு இருக்கிறா? என்ன இன்னைக்காச்சும் வருவியா இல்லையா? கிளம்பிட்டியா? யோ சின்னப்புள்ள, நான் அப்புறமா கூப்பிட்டு சொல்றேன் என்னன்னு. நான் ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன். அப்புறமா நானே கூப்பிடுறேன். இப்ப வெயி. யோ ஒரு நிமிஷம் இருயா. ஃபோன்ல கூட பேச மாட்டேங்கிற ஒரு 2 நிமிஷம். அட பாவி சின்ராசு. ஃபோனை வெய்யின்ட்டு அந்த ஆள் வச்சுட்டான். அடச்சே என்ன ஆள் இந்த ஆளு? ஒரு ஃபோன் கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான். ஃபோன் பண்ணா 3 நாள் 4 நாள் ஆச்சு விட்டுட்டு போய் அலோ அலோ உள்ளோன்னு இருக்கிறா என்னமா. எப்போ வருவேன்னு கேட்டால் ஏதாச்சும் ஒழுங்கா பதில் சொல்கிறான். நான் அப்புறமா கூப்பிட்றேன் போனதுலேருந்து இப்படி தான் பேசிட்டு இருக்கிறான். எனக்கு என்னமோ இந்த ஆள் வர மாதிரி தெரியல. இந்த ஆள் மீட்டிங் போனானா இல்லை இங்கே எங்கேயாவது ஊர் சுத்த போயிட்டானோ இல்லை பேய்க்கு பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டானோ தெரியல. நம்மள இப்படி சிக்க வச்சு விட்டுட்டு போயிட்டானே. இந்த ஆளை நம்பி நீ ஒரு பிரோஜனம் இல்லை. இந்த ஆள் இன்னைக்கு வந்து நம்மளை ஏதாவது காப்பாற்றுவானாலும் நம்ம கனவு கூட காணக்கூடாது. அவன் இருக்கிற வேகத்துக்கு இப்பத்துக்கெல்லாம் வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி அப்புறமே சொல்கிறான். நாம் அப்படியே கூப்பிட்டு சொல்லி தள்ளிடுவான். அப்படியே கூப்பிட்டாலும் என்ன இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்ல போகிறான். அதுக்கு எதுக்கு நம்ம காத்துட்டு கிடக்கணும்? நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு அதை பற்றி யோசிக்கலாம். இதால நம்ம ஒரு பிரோஜனம் இல்லை, ஒரு துப்பும் இல்லை. இந்த அத்தை மட்டும் அப்படியே வாய்க்கிலேயே நம்ம கிட்ட தான் பேசுவாங்க. நாங்கிட்ட ஏதாவது பேசுகிறாங்களா? நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. குழம்புற மாதிரி இருக்குது. என்ன குழப்பு இது? நம்ம எதுக்கு தான் இங்கே தனப்பாடு உட்காந்துட்டு இருக்கிறோம் தெரியல. யார் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது? பார்த்தா சின்ன பிள்ளையாட்ட தெரியுது. சின்ன பிள்ளை, அடியே சின்ன பிள்ளை. சார் நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. என்ன இவளை கூப்பிட கூட காதை கேட்க மாட்டேங்குதா இருக்குது. சரி நாமளும் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சின்ன பிள்ளை, அடியே சின்ன பிள்ளை. அண்ணி இங்க வந்து என்ன பண்ணி இருக்கிற? சும்மா தான் நீ வந்து உட்காந்துட்டு இருந்தா. ஏங்க நீங்க எங்க போயிட்டு வரீங்க? நான் தோட்டத்துக்கு போய் மாடெல்லாம் கட்டி போட்டுட்டு சரி வீட்டுக்கு போலான்னு கிளம்புனேன். சரி அங்கே சீதா மலர் நிலால உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்புறம் சின்னம்மா ஃபோன் பண்ண அவங்களே சாப்பாடெல்லாம் வச்சுட்டாங்களாமா. சரி போ சித்த நேரம் கழிச்சு போலான்ட்டு அப்படியே உட்காந்துட்டு இப்போதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். நீயே இங்கே தனியாக உட்காந்துட்டு என்னமோ புலம்பிட்டு கிடக்குற. அங்கேருந்து கூப்பிட்டு பார்த்தா காதை கேட்கலாம். சரி அதனால இந்த பக்கம் வந்தேன். இது ஏன் கோயில் கிட்ட வந்து இங்கே உட்காந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கிற? என்னடி ஆச்சு உனக்கு? இல்லை நீ ஒன்றும் இல்லை, சும்மா ஃபோன் பேசிட்டு இருந்தான். போனா யாரு சின்ராஸ்கா? ஆமா நீ அவருக்கு தான். வேற யார் கூப்பிட போறேன் நான்? அது சரிடா. என்ன அந்த தம்பி கிளம்பிட்டாராமா? வந்துட்டாரா என்ன? எனக்கு என்ன தெரியும்? ஏன்டி அப்படி சொல்ற? இப்பதான் ஃபோன் பண்ணானே. அப்புறம் ஏன் அதை கேட்காம வேற என்ன பேசிட்டு இருந்த? ஆமா அந்த ஆள் இங்கே என்ன பேசுற கூட்டம். பேசினதுமே உடனே நான் அப்புறம் கூப்பிட்றேன்ட்டு வச்சாச்சு. எப்ப வரேன்னு கூட சொல்லலையா? அட இல்லை நீங்க வேற அந்த ஆள் நாய்த்து விடுங்க. அந்த ஆளை பத்தி பேசினாலே எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. சரி சரி விடு. சரி வேலையை முடிச்சுட்டு தானே வருவாரு. அது அப்போ வரட்டும். ஒரு 2 வார்த்தை சொல்றதுக்கு என்ன அந்த ஆளுக்கு? சரி விடுடி, அவர் ஏதாவது வேலையா இருப்பாரு. அப்புறமா கூப்பிட்டு பேசுவாரு. அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கோ. சரியா இங்க உட்காந்துருக்கிறவா வீட்டுக்கு வச்சு போலாம். இல்லை நான் எங்கே இப்போ வரேன் நான் வரல. நானே இப்போதான் எங்கள் வீட்டில் இருந்தே இப்போதான் வந்தேன். சரி அதான் இந்த ஆளுக்காச்சும் ஃபோன் பண்ணி பேசலான்ட்டு இப்படியே எங்கேயே உட்காந்தேன். ஏன் இவ்வளவு நேரம் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்த? அதெல்லாம் நேற்று முழிச்சிட்டு இருந்தால. அதான் போய் படுத்துட்டேன் நான். சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எந்திரிச்சேன். சரி எங்கள் அத்தையும் எங்கள் அந்த சுபாயி அத்தா வீட்டுக்கு எங்கேயோ போயிட்டாங்க நாய் பேசுறதுக்கு. அப்புறம் வீட்டில் அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறான்ட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தேன். சரி இந்த ஆள்கிட்டயாச்சும் பேசலான்ட்டு இங்கே உட்காந்தேன். சரி சரி எதுக்கு இங்க தனப்போல உட்காந்துட்டு இருக்கிற? அதான் தோடிகள் அங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க நான் பேசிட்டு. வேணா அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காருவோ. இல்லாட்டி வீட்டுக்கு வா, இங்க எதுக்கு தனியா இருக்கிற? இல்லைண்ணா எந்திரிச்சு போயிடுவேன் இப்போ. சரி சரி நீலாம் என்னமோ சொல்லிட்டு இருந்தா. நீ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை ஏசன போல. அதான் நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ சத்தமெல்லாம் கேட்டுச்சாமா நெசமாவா? ஆமாங்க அது 2, 3 நாளாக அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. அது என்னமோ எங்கள் அத்தை தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எங்கள் அத்தை உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். இல்லடி சின்ன பிள்ளை, என்கிட்ட ஒன்றும் சொல்லல. ஒரு வேளை சின்னம்மா கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்களா இல்லாட்டி உங்க அண்ணன் கிட்ட ஏதாவது சொன்னாங்களோ என்னமோ தெரியல. அவங்க கிட்ட சொல்லியிருந்தா கூட என்கிட்ட சொல்லியிருப்பாங்களே. சொல்லலாம் தான் நினைக்கிறேன். எனக்கு இப்பதான் தெரியும். இந்த நிலாவே சொல்லிட்டு இருந்தா. ஆமாங்க இந்த அத்தை தான் ராத்திரியில் விளக்க தூக்கிட்டு வீடு பின்னாடி எல்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் போகிறத பார்த்தா எனக்கு சத்தம் கேட்குதா இல்லையா? இவங்க பண்ணுறதை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு உங்க அத்தை சுத்தி இருக்கிறாங்களா? ஆடா ஆமா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எங்கள் அத்தை பார்த்தாதான் எனக்கு உண்மையிலேயே பயமாக இருக்குது. அது எங்கே சத்தம் கேட்குது இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இவங்க இப்படியே பண்ணுவாங்க. இந்த ராந்திர விளக்கு பிடிச்சிட்டு முக்கால் ஓட்டுட்டு வீட்டுக்கு பின்னாடி முன்னாடி எல்லாம் சுற்றி சுற்றி வரது பார்த்தா எனக்கு பேங்க போகுதா இந்த அத்தை போகுதானே தெரிய மாட்டேங்குது. இது நடக்கிறத பார்த்தா தான் அவ்வளோ பயமாக இருக்குது. என்னடி சின்ன பிள்ளை அப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க? ஆடா ஆமா இந்த கிழவி இப்படியே தான் பண்ணிட்டு இருக்குது. எனக்கு அந்த சத்தத்துல எல்லாம் தூக்கம் வருது. அதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கிழவி இந்த ராந்திர பிடிச்சிட்டு ஜன்னல் கிட்ட அங்கே இங்கேயும் நல்லா போயிட்டு சுத்திட்டே இருக்குதா. நமக்கு அது வெளிச்சமா தெரியுதா வெளியே? அதை நினைச்சுதான் நானே எந்திரிச்சு பயந்துக்கிறேன்.
பார்த்தா அது இதுன்னு எதையாவது சொல்லி தூங்குறக்கே இல்லை போங்க. நல்ல மாமியார் தான் உனக்கு. சரிடி பேசாம அப்ப வீட்டுக்கு வந்துருங்க. நீயும் உங்க மாமியார் எல்லாம் அதான் சின்ராஸ் தம்பி இல்லையில. ஆமா, இருந்தா மட்டும் அப்படியே புடிங்கி தள்ளிடுவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. அந்த கிழவி அந்த அரண்மனை விட்டெல்லாம் வராது. என்னது அரண்மனையா? ஆமா நீ, அது வீடு தான் சொல்றேன். அதோட பங்களா விட்டெல்லாம் அது வராது. நான் முந்தானத்தை கூப்பிட்டு பார்த்தேன் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடலான்ட்டு. இந்த கிழவி வரமாட்டேன்னு சொல்லிருச்சே நீ. ஏண்டி அப்புறம் நான் என்னதான் பண்றது? வாங்கனாலும் வரமாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்ணிட்டேன் நீ? போங்க நீ, பரவாயில்ல, நான் எப்படியும் சமாளிச்சுக்கிறேன். அதான் அத்தை இருக்கிறாங்களே. இந்த கிழவி கூட தனியா இருக்கிறது எனக்கு பயமா இருக்குது. பேய் கூட போக கூட படுத்து தூங்கிடலாமா இருக்குது. இந்த கிழவி கூட தூங்குறது எனக்கு பெஜார் ஆகுது நீ. சரி சரி என்னமோ பண்ணுங்க. மாமியாவும் மருமகளும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அங்கேயே இருப்பேன்னா நான் என்ன பண்ணட்டும்? சரி அப்ப பையன் வேணா அங்க வந்து இருக்கட்டும் சிம்ரன் கூடயே. சரியா? நீங்க வேற உங்க இதெல்லாம் பையனை கவனிக்காம விட்டுறாதீங்க. அவன் பேசாம நேற்று மாதிரி அங்கேயே வந்து படுத்துக்கட்டும். நானே காலையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறேன். சிம்ரனை கூட்டிட்டு போயிடுவான். சரிங்க நீ, ரொம்ப சந்தோஷம். அவனை அங்கேயே வச்சுக்கோங்க. சரி சரி முதல்ல அது என்ன ஏதுன்னு பாருங்க. சரி நான் வரட்டுமா? எந்திரி. ஏன் இங்கே உட்காந்துருக்கிறவா? எந்திரிச்சு வா. சரிங்க நீ, அப்படியே சரி. நான் அங்கே தான் அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னீங்களா? கொஞ்ச நேரம் போய் அங்கே இருந்துட்டு அப்புறமா போறேன். என்ன சாயங்காலமா ஆக போகுது. சரி அப்புறமே எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு போடி. பையன் அங்கே வந்து வருவாங்க பள்ளிக்கூடம் விட்டு. வந்து சாப்பிட்டுட்டு வேணா அப்புறம் போங்க வீட்டுக்கு. சரியா? சரிங்க நீ. சரி சரி நான் அப்படியே கிளம்புறேன். அப்புறமேல் வேணா வா. என்னறாங்க தூங்குனியா வீட்டுக்கு போய்? ஆமா எங்க போய் தூங்குறது? பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு அப்புறம் சமைக்கிறப்ப அதுக்கு இதுக்குமே சரியா போச்சு. அப்புறம் எங்க போய் நம்ம தூங்குறது? அதான் என்ற வீட்டு மகாலட்சுமி அவ ஒய்யாரமா படுத்து தூங்கிட்டு இருக்கிறா. அப்புறம் எங்க போய் நானும் தூங்குனா வீடு வாங்குமா? சின்னப்பட தூங்கிட்டா இருக்கிறா என்ன? ஆமா போய் வேடி கத்தால போனது இந்நேரம் வரை தூங்கி எந்திரிச்சிட்டு இப்பதான் வெளியே கிளம்பி இருக்கிறா. நீ எங்க போய் சுத்தி இருக்கிறாளே என்னமா போ. பரவாயில்ல, அது குன்ற மருமகளுக்கு என்ற மருமகள் எவ்வளவு தேவலையாட்டு இருக்குது. அவன் எந்திரிச்சு எல்லாம் கொஞ்சம் வீட்டுல எல்லாம் வேலை பார்த்தான். பிள்ளையெல்லாம் கிளப்பி விட்டான். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சான். நான் ஏதோ சமைக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டேன். மேல் வேலையெல்லாம் பார்த்துக்குவதெல்லாம். அப்படி இருந்தாலும் பரவாயில்லையே. இந்த காலத்து செய்யும். ஆனா சொல்லி 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 செய்யணும். ஒரு வேலைக்கு செய்ய சொல்ல வைக்கிறதுக்கு 10 வாட்டி சொல்லணும். அப்பதான் செய்வா. அவளை செய்ய வைக்கிறதுக்குள்ள நாமளே செஞ்சிடலாம் தோணும் சில நேரத்துல. இருந்தாலுமே 10-20 வாட்டி சொன்னாலும் பரவாயில்ல, அவளையவே செய்ய வைக்கணும். நானும் அவளை சீக்கிரம் விடவே மாட்டேன். ஏண்டி சுப்பு, நீ ஏதாவது செஞ்சு சாப்பிட்டே இல்லையா? நான் எங்க செஞ்சேன்? நான் ஒண்ணுமே நீ செய்யல. அதான் நைட்டெல்லாம் சாப்பாடு கொடுத்தது சாப்பிட முடியலையா? இந்த பிள்ளைங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் கொடுத்தாங்களா? சரி அதை அப்படியே கொஞ்சம் வீட்லயே வச்சிருந்தேன். அந்த காலையில கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டேன். காலையில சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்ததா? கெட்டு போகலையா ஒண்ணு? ஏண்டி சொல்லியிருந்தேன் நான் வீட்டுல இருந்து கொண்டு வந்திருப்பல. நீ ஏதாவது செஞ்சிருப்பல நினைச்சேன் நானு. இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகல, நல்லா தான் இருந்தது. அதனாலதான் சாப்பிட்டேன். சரி சித்த நேரம் கழிச்சு கொஞ்சம் சோறு ஆக்கிக்கலாம். என்ன இப்பதான் சாப்பிட்டேன் சித்த நேரத்துக்கு முன்னாடிதான். சரிடி சுப்பு, நீ ஒண்ணு இன்னைக்கு ஆக்க வேண்டாம். நீ பேசாம என் ரூட்டுக்கு வந்துடுடி. இன்னைக்கு அங்கேயே இருப்பியாமா? ஏண்டிறாங்க ஏன் என்னாச்சு? இல்லடி சுப்பு, எதுக்கு நீ ஒருத்திக்கு போய் தனியாக ஆக்கியிருக்கிறேன் ஒரு நேரத்துக்கு? அதுக்கு சொல்றேன். பேசாம அங்க வா, சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கலாம் அப்படிங்கிறியா? சரி நானும் இங்க தனப்போட தான் படுத்துட்டு இருக்கிறேன். சரி வரேன். சரி சரி ஏதாவது வேலையில இருந்துச்சுன்னா செஞ்சுட்டு வா. இப்பவே வருவியாமே கூட கையோட. நீ எதுக்கு நானே அப்புறமா பொழுது வந்ததுக்கு அப்புறம் வரேன். ஏன் இந்நேரத்துக்கே போய் தூங்குறமா என்ன? கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் விடு. சரி சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். இல்ல ஏதாச்சும் வேலையில இருந்தா செஞ்சு வச்சுட்டு வா. அப்புறம் அங்க வந்து அது செய்யல இது செய்யல மறந்துட்டேன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையும் இல்ல. சாலதான் 2 பின்னாடி காயுது. சரி அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு வந்துடுறேன். சரி போ, கையோட எடுத்து போட்டு இல்லாட்டி மறந்துடுவேன். ஆமா ஆமா காலையில குளிச்சுட்டு அலாசி போட்டதை எல்லாம் காஞ்சி இருக்கும். வெயில் கொஞ்சம் அடிக்குதுல்ல, இதுக்கு மேல விட்டாலும் ரொட்டியாட்ட ஆயிரும். சரி நான் எடுத்து அதை மட்டும் மடிச்சு வச்சுட்டு வரேன். சரி 2 பேரும் பேசிட்டுங்க. சரி போ போ. யாராமா எப்படி பாக்குற? அது இல்லறாங்க, நீ காரணம் இல்லாம சுப்பு வீட்டுக்கு வர வைக்க மாட்டியே. அதை யோசனை பண்ண. எதுக்கு கூப்பிட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான். என்னடி ராமாய் சொல்ற தெரியுமா? ஆமா ஆமா அதெல்லாம் தெரியுறாங்க எனக்கு. எதுக்கு கூப்பிடுறேன் நானு? உன்ற வீட்லயும் ஏதோ சத்தம் கிட்ட கேக்குதா? ஏதோ சுத்தி சுத்தி வருதா? ஆமாடி ராமாயி, உனக்கு எப்படி தெரியும்? சின்ன பிள்ளை ஏதாவது சொன்னாலா? ஆமா ஆமா சொல்லியிருப்பா. அதெல்லாம் உன்ற மருமக கிட்ட சொல்லியிருப்பா. உனக்கு உன்ற மருமக சொன்னாலாக்கும். அது போடி, என்ற மருமகளும் சொல்ல உன்ற சின்ன பிள்ளையும் சொல்லல. நானே பார்த்தேன்டி, என்ற வீட்லயும் இதுதான் நடந்துட்டு இருக்குது. என்னடி ராமாய் சொல்ற? உன்ற வீட்லயுமா? ஆமாடி ரங்கா, சிவராத்திரிக்கு முன்னாடி இருந்தே 2-3 நாளா இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்குது. நாங்களே எல்லாம் பயத்துல தான் இருக்கிறோம். அன்னைக்கு அன்னைக்கு என்ற வாங்கிட்டு இருந்தா. அன்னைக்கு எல்லாம் பார்த்தது. 2வது அன்னைக்குமா ஏதோ எல்லாம் இழுத்து போத்திட்டு எல்லாம் படுத்துட்டோம். ஆனாலும் சத்தம் விடாம கேட்டுட்டே தான் இருந்தது. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துட்டா குத்த வச்சு வெடி தூங்காம நானும் என்ற மருமகளும் பேத்தி மட்டும் படுக்க வச்சுட்டு அப்புறம் சிவராத்திரியா கொண்டு போய் பேத்தியை அங்க மருமக வீட்டுல காளிமா வீட்டுல படுக்க வச்சாச்சு. இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்களும் நேத்தெல்லாம் ரோட்ல அங்க கோயில்கிட்டே எல்லாம் படுத்துட்டோமா. சரி நீ காலையில புள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். சாயங்காலம் என்ற மகளை போய் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். பேத்தி அங்கேயே வச்சுக்க சொல்லலாம் மக கிட்டேயே. சரி அவ பிள்ளைங்களும் அங்கதானே படிக்குது. அங்க இருந்து அவங்க கூட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு. நான் அப்புறம் வந்து கூப்பிட்டுக்கிறேன். 2-3 நாளைக்கு அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மகளும் சரின்னு சொல்லிட்டா. அதனால அவ போய் சாயங்காலம் கூப்பிட்டுக்குவா பிள்ளைய. ஓஹோ அப்படியா? எனக்கு தெரியாம போச்சு. என்ற வீட்டுல தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைச்சேன்.
தைரியம் இருக்குதா? ஏண்டி ராமா, நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. எங்க நேத்து தானே பார்த்தா, நேத்து எல்லாம் அது இது பேசி படுத்துட்டமாச்சு, அப்புறம் எங்க போய் சொல்றது? சரி சரி, அப்பனா ஒண்ணு பண்ணு, பேசாம நீயுன்ற மருமகளையும் எங்க வீட்டுக்கே வந்துருங்க. ஏன்னா நம்ம வீட்டுல தான் இந்த மாதிரி நடக்குது, பேசாம நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா இருக்கலாம் இன்னைக்கு வேணா. அதான் நம்ம பசங்களுமே பிள்ளை இல்லைங்க அப்படிங்கிறியா? அவ என்ன சொல்லவான்னு தெரியலன்ற மருமவா. அவ என்ன சொல்ல போறா? அவ சின்ன பிள்ளை இருக்கிறாள், அதெல்லாம் சொன்ன வந்துருவா. எதுக்கு ரெண்டு பேரும் தனியா அங்க இருக்கிறீங்க? நம்மளாம் சேர்ந்து இருந்தாலாச்சு கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாக்கலாம்ல. வந்துருங்க, நீயுமா என்னோட மருமகளை வந்துருங்க. நீ அப்புறமா போய் வீட்டெல்லாம் கூட்டிட்டு பார்த்துட்டு ஏதாவது லைட்டு கீட்டு ஏதாவது ஒன்று போட்டு விட்டுட்டு வந்துரு, சரியா? சரி, நானும் அப்புறம் அவகிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு வேணா வரேன். சுப்புக்கு இதெல்லாம் தெரியுமா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நானே அவகிட்ட சும்மா தான் கூப்பிட்டேன். எனக்கு தனியா வீட்டில் ஒரு மாதிரியா இருக்குதா, என்ற மருமக தூங்கிடுறா, அவளுக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவள் நல்லா கொட்டு விட்டு தூங்குறான். எனக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. நான் தான் வெடி தூங்குறதே இல்லை, விளக்க வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது. சரி, இந்த சுப்பு வந்தாலாச்சும் கொஞ்ச நேரம் அப்படியே கூட மாட பேசிட்டு இருப்பா. இந்த மாதிரி எல்லாம் சொன்னா வையி வரமாட்டா. நீ ஏதாவது வாய் விட்டுறாத, ஏதாவது உளறி கொட்டிடாத. சரி சரி, நான் ஒன்றும் சொல்லலை, அவளே வந்தால் தெரிஞ்சுக்க போறா. தெரியுதோ தெரியலையோ, விட்டுரு, நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், அவள் வரட்டும். சரி சரி, நான் ஒன்றும் சொல்லலை. சரி, அப்போ கொஞ்சம் நேரத்துலேயே போயிடலாம். அங்கேயே போய் எல்லாத்துக்கும் ஏதாவது சமைச்சிக்கலாம், சரியா? நீ போய் நீ தனியாக ஒன்றும் செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். இல்லை இல்லை, நான் ஒன்றும் செய்யல. காலையில் செஞ்ச சோறு குழம்பே இருக்குது. நான் ராத்திரிக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு முதல்ல சொல்லிட்டேன். சரி சரி, அப்போ அதோட விட்டுரு, அங்கே போய் வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம். சரி, இருக்கிறத எடுத்து போட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் பத்தலை நான் வேணா ஏதாவது செஞ்சுக்கலாம் விடு. இவளுக்கு எங்கே போய் செய்கிறாங்க, நாங்கள் தான் ஏதாவது போய் செய்யணும். ஆமாம், அதை சொல்லிட்டீங்க. அதான் சுப்பு வரா, அமைதியா இரு. சரி சரி. சரி நீலா, பிள்ளைங்க வர நேரமாச்சு, வீட்டுக்கு போகிறேன். வா வீட்டுக்கு வேணாம். ஆமாடி நீலா, நீ தனியாக உங்கள் வீட்டில் இருக்காத, பேசாம எங்கள் வீட்டுக்கு யாருக்கு வீட்டுக்காச்சும் வந்துரு. வரலாதாக்கா, என்ற மாமியார் வேறு இருக்கிறாங்களே, நான் வேற அவங்கள புள்ள வீட்டுக்கு போகிறேன்னு அவங்கள தடுத்து நிறுத்திட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்போ போன்னு சொன்னால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா சொல்லுங்க? அது வேற இருக்குதே, அது இங்கெல்லாம் கூப்பிட்டா வராதுக்கா. அப்படி இப்படி சொன்னால் என்ன சொல்கிறது நிலா? ஆமாக்கா, அது அப்படிதாக்கா பண்ணும். என்ன பண்ண சொல்கிறீங்க? நானாச்சும் வந்துடுவேன் நிலா, எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க ரெண்டு இருக்குது, அவங்கள எப்படி வீட்டை தனப்போல் விட்டுட்டு வரேன்னு தான் பார்க்குறேன். என்ற வீட்டில் பெரியவங்களும் ஒருத்தரும் இல்லை. இந்த சோனியோட அப்பாவும் நடுஜாமத்தில் வர்றதாச்சு, வெளியாருக்கு முன்னாடி போகிற ஆளாச்சு. எப்படி இந்த பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு வரது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால தான் உங்களை வர சொல்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டுல எங்கேயும் வராதிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எங்கள் மாமியார்கிட்ட சொல்லி பார்க்குறேன், வேணும்னா சரிஞ்சுன்னா வேணா வரேன். எங்கடி வர்றது? வாடி சின்னப்புலா. எங்க எல்லாரும் கிளம்பிட்டீங்க, எங்க போறீங்க? ஏன் சின்னப்புலா இவ்வளோ நேரம் வரல? நாங்கள் இவ்வளோ நேரம் காலையிலேருந்து இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம். சரி, இப்போ தான் பிள்ளைங்கெல்லாம் காலேஜ்லேருந்து வர டைம் ஆயிடுச்சு, சரி போய் ஏதாவது காபி கீப் ஏதாவது போட்டு வைக்கலான்ட்டு இப்போ தான் வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த வீட்டில்? அவன் என்ன பண்ணுவா, தூங்கியிருப்பா. ஏன் சின்னப்புலா? ஆமாக்கா, தூங்கிட்டக்கா, மத்தியானம் வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சேன். சரி, அங்கே வர வழியில் இங்கே அன்னிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தேன்னா, சரி நீங்கள் தான் இல்லை இங்கே தான் இருக்கிறீங்க நாங்கள், சரி அதான் அப்படியே இப்படியே வந்தேன். சரி சரி, வந்தா கிடக்குது. சரி, வரீங்களா வீட்டுக்கு போகலாம்? போகலாக்கா, போகலாம். எனக்கு காபி குடிக்கணும் போல தான் இருக்குது, போட்டு வைங்க. சாப்பிட்றக்கு ஏதாச்சும் இருக்குதா? ஏடி சின்னப்புலா, சாப்பிடலையா? சாப்பிட்டேன்னா நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் சரி என்ற வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி பேசலான்ட்டு பேசினேன். அந்த ஆள்கிட்ட பேசினாலே டென்ஷன் தான் ஆகுது. அந்த டென்ஷன் ஆனதுனால எல்லாம் சாப்பிட்டு ஜீரணமாகி போச்சு. இப்போ மறுபடியும் பசிக்குது. என்னடி பேசுனியா? ஏன் கிளம்பிட்டாங்களாமா? இன்னைக்கு வந்துருவாங்களா? ஆட போடி, அந்த ஆள் எங்கடி பேசினா, அப்புறம் கூப்பிட்றான்ட்டு வச்சுட்டாண்டி. அதானே பார்த்தேன், என்ற டொப்பிக்கார மண்டைன்னு கூப்பிடவே இல்லையே. எப்படி அதிசயமா உங்ககிட்ட மட்டும் ஒன்றரை வருஷம் பேசியிருக்கிறாருன்னு பார்த்தேன். ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி சரி, விடுங்க. உங்க புருஷன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கடிச்சு கொட்டுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. பாவனி அந்த தம்பிங்க ஏதோ வேலையாக போயிருக்கிறாங்க. உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு அப்படியே இருக்க முடியுமா? போன வேலையை பார்க்க வேண்டாமா? ஆட போக்கா, உங்களுக்கெல்லாம் உங்களை பற்றி தெரியாது. சரி, சாப்பிட்றதுக்கு என்ன ஏதாவது செய்கிறீங்களா என்ன? வெறும் காப்பி குடிச்சா எப்படி இருக்கும், நல்லா இருக்காதே. தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? என்ன தடி தொட்டுக்கிறது? வா, பஜ்ஜி மாவு கலந்தது, 4-5 வாழைக்காவே இருந்தது, வா பஜ்ஜி வேணா போட்டு தர, சாப்பிடுவீங்களா? அது போதுமே. சரிக்கா, நீங்க போய் ஏதாவது செஞ்சு கொடுங்க உங்களுக்கு. நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். அத்தை மாமா வேற வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் காப்பி போட்டு கொடுக்கணும். சரியாக்கா, நான் அப்படியே வரேன். ஏன் மலரு, இரு 2 சாப்பிட்டு காப்பி போட குடிச்சிட்டு அப்புறம் போவையாமா? ஐயோ இல்லைக்கா, நான் வந்து வேற ரொம்ப நேரமாச்சு. அவங்களுக்கு வேற வீட்டில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்ல, பிள்ளைங்களும் வர நேரமாகி போச்சுல்ல. ஆமாம், அது வேற இருக்குல்ல. இவங்க வந்தாலும் உனக்கு வேலை ஜாஸ்தி தான். ஆமாக்கா, அப்புறம் என்ன பண்ணுறது? சரி, அவங்க இருக்கிறதே கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும்ல. அப்புறம் மறுபடியும் அங்கே போனாலும் போயிடுவாங்க. அவர் மச்சான் ஊருக்கு போகிற வரைக்கும் தான் இங்கே இருப்பாங்க. ஆமாம் அதுவும் சரிடா. சரி சரி, போய் பாரு போ, அப்புறமா ஃபோன் கீன் பண்ணு. சரிக்கா. ஆமாம், ஏன் சின்னப்புலா, அது என்னமோ நீலாம் சொல்லிட்டு இருந்தா, நானும் கேள்விப்பட்டேன்டி. அந்த குச்சி வச்சிருக்கிற தாத்தா இருக்கிறாருல்ல, அந்த வயசான கிழவன், அந்த ஆளும் ஏதோ எங்கள் மாமனார்கிட்ட அதை பற்றி பேசிட்டு இருந்தாரு. அவரு வீட்டில் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. எங்களுக்கே இப்போ நீலா சொல்லிட்டு தெரியும். ஏன் சின்னப்புலா, நீ கூட எதுவுமே சொல்லவே இல்லை?
ஓ நிலா எல்லாம் சொன்னாலா? ஆமாக்கா, இந்த மாதிரி தான் இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. ஏண்டி ஆமா இன்னைக்கு வேற அமாவாசைடி. இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கெல்லாம் ரொம்ப உச்சக்கட்டத்துல இருக்குமா மாடி. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. இப்பதான் நிலா கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமாடி இன்னைக்கு அமாவாசை பாரு. அதுதான் சொன்னேன், கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. இவளை எங்க வீட்டுக்கு வந்து இருக்க சொன்னாலும் ஏதோ மாமியார் இருக்கிறாங்க வர முடியாதுங்கிறீங்க. நாங்களும் பிள்ளைங்களை விட்டுட்டா அங்க வந்து இருக்க முடியாது. சரி பார்த்து பத்திரமா இருங்கடி. சரிக்கா நான் கிளம்புறேன். சரி மலர், பார்த்து போயிட்டு வா போ. ஐயோ, என்னடி நிலா இந்த அக்கா இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஆமா சின்ன பிள்ளை, மலர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நல்ல அமாவாசைடி. அதான் அப்படி சொல்லிட்டு போறான்னு நினைக்கிறேன். எதுக்கு நீங்க அவ சொன்ன மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க, சரியா? எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், பயப்படாதீங்க. சரி வாங்கடி, நான் வீட்டுக்கு போறேன், பின்னாடி வாங்க. சீக்கிரம் பின்னாடி வாங்கடி, பிள்ளைங்க வேற வந்துருவாங்க, பஸ் வந்திருக்கும். கதவை வேற போட்டு சாவி எடுத்துட்டு வந்துட்டேன். அதுதான் சரி, முன்னாடி போயிட்டு இருக்கிறேன், சட்டன் வாங்க பின்னாடி, நம்ம காப்பி போட்டுட்டு இருக்கிறேன். சரிக்கா போங்க, வரோம். என்னடி சின்ன பிள்ளை, இவங்க வேற இப்படி பேசிட்டு போறாங்க.